சார்பில் புறப்பட்ட நினைவு ஜோதி ராமநாதபுரத்தை அடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி இறந்த தினம் இன்று 1991 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தார். அங்கு தேர்தல் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது மனித வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் மே 21 தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அரசு அறிவித்து அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தீவிரவாத எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு தீப ஜோதி ஏந்தி ஸ்ரீபெரும்புத்தூர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று ராமேஸ்வரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவிச்சந்திர ராமவன்னி தலைமையில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கண்ணன் பாபு, வழக்கறிஞர் இளமாறன் மற்றும் சோமசுந்தரன் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தீப ஜோதியை ஏந்தி பாம்பன், மண்டபம், தங்கச்சி மடம், உச்சிப்புலி, ராமநாதபுரம், பரமக்குடி வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் இன்று செல்கின்றனர். இவர்களுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தொடர்ந்து இன்று ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று அங்குள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்றனர். மேலும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும், தீவிரவாதிகளை ஒடுக்கி ஆள வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தீவிரவாத எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் எதிரான உறுதிமொழிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஏற்கப்பட உள்ளது. சத்தியம் செய்ததற்காக ராமநாதபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரன், மகேஸ்வரன்.